ஒரு நாள் வேடுவர் குலத்தை சேர்ந்த ஏகலைவன் என்னும் சிறுவன் குரு துரோணரிடம் சென்று தனக்கும் வில்வித்தை கற்றுத்தரும்படி வேண்டினான். அதற்கு துரோணரோ அவனை பார்த்து, நான் அரசகுமாரர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பவன், உன் போன்ற வேடர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல. எனவே இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறினார். இதனால் மிகுந்த மனவேதனையில் திரும்பிச் சென்ற ஏகலைவன் மனம் தளராமல் துரோணரை ஒரு சிலையாக வடித்து அச்சிலையை தனது குருவாக எண்ணி அதன் முன் வில் வித்தையை பயிற்சி செய்து வந்தான். சில நாட்கள் கழித்து பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டைக்குச் சென்றனர். அவர்களுடன் வந்த நாய் ஒன்று தனியாக பிரிந்து சென்று ஏகலைவன் பயிற்சி செய்யும் இடத்தை அடைந்து அவனை பார்த்து குரைத்தது. அந்த நாய் குரைத்து வாயை மூடுவதற்குள் 7 அம்புகளை கொண்டு அதன் வாயை பூட்டினான். இதனால் பயந்து போன நாய் பாண்டவர்களை நோக்கி ஓடியது. அம்புகளுடன் ஓடிவந்த நாயை பார்த்த பாண்டவர்கள் ஆச்சரியப்பட்டனர். வில் வித்தையில் தங்களை விட திறமை வாய்ந்த வீரன் யார் என்று எண்ணி அவனை தேடி பிடித்து விசாரித்தனர். அதற்கு அவன், நான் ஹிரண்ய தனுசுவின் மகன், துரோணரின் சீடன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். துரோணரின் சீடனா என்று பாண்டவர்கள் ஐவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கிருந்து புறப்பட்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தனர். பாண்டவர்கள் ஐவரும் துரோணரை சந்தித்து காட்டில் நடந்த அனைத்தையும் சொன்னார்கள். இதனால் தனது ஆசிரியர் பதவிக்கு ஆபத்து வருமோ என்றெண்ணி ஏகலைவனை சந்தித்து குரு தட்சிணையாக கட்டை விரலை கேட்கிறார். ஏகலைவனும் மறுமொழி பேசாமல் குரு தட்சிணையாக தனது கட்டை விரலை வெட்டி துரோணரின் காலடியில் சமர்ப்பிக்கிறான்.